கதவு தட்டுவேன் என் காதல் தேவனே எனது இமையில் உனது விழிகள் மூடுவே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பார்த்து மார்னிங் வந்து ஒரே கம்ப்ளைண்ட் என் மேலே. வீடு க்ளீனாக இல்லை, வீட்டை நல்லா பார்த்துக்கல, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஒரே டார்ச்சருங்க. அதனால் இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். எல்லாரையும் வந்து இன்றைக்கி வேலை வாங்கலாம், நான் பார்க்குற வேலையை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு வேலை வாங்கி டார்ச்சர் பண்ண போகிறேன். போகலாமா? சொல்லலாம். போய் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்புறம் வந்து வீட்டை நல்லா க்ளீன் பண்ண வைப்போம். இன்றைக்கி டார்கெட்டே அதான், சண்டே ஃபுல்லாக க்ளீனிங். வாங்க போகலாம். என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்க. நான் வீடு க்ளீன் பண்ணுறது சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல. இன்றைக்கி வந்து மாமா நம்ம வீட்டில் 4 ரூம் இருக்குது. ஆமாம், பெட்ரூம்பு, சாமி ரூம்பு, கிச்சனு, ஹாலு, 4 ரூம் இருக்கா இல்லையா? 4 ரூமில் இன்றைக்கி வந்து சண்டே, உங்கள் எல்லாருக்கும் லீவு தானே? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு லீவா இல்லையா? லீவா இல்லையா மாமா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, சண்டே வந்து ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? ரெடியா? என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லுங்க. சர்ப்ரைஸ் ஓகேன்னு சொல்லுங்க. இருக்கு சமையல் இன்னைக்கு தட்டா புட்டாலா இன்னைக்கு. ஓகேவா நந்து சுபி? ஓகே மாமா, ஓகேவா? ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ணணும். சரியா? என்ன தெரியுமா, 4 ரூம்ல அவங்களுக்கு எந்தெந்த ரூம் பிடிக்குன்னு சொல்லுங்க. உனக்கு எந்த ரூம் பிடிக்கும்? உனக்கு மாமா? உங்களுக்கு? பெட்ரூம்லேயே உட்காந்துக்கலாம், ஏன்னா டிவி பார்த்துக்கலானே. இருங்க வாரேன். பெட்ரூம் 2 ஒரு அடிப்படியாக இருக்கீங்க, யாராவது ஒருத்தங்க மாற்றுங்க. தம்பி உனக்கு எந்த ரூம்? சாமி ரூம் ஃப்ரீயாக இருக்குமா? பூஜை படுத்துக்கிறீங்களா? நீ பெட்ரூம்பா? ஓகே, அப்போ மிஞ்சி போனது யாருமே கிச்சன் எடுக்கல. கிச்சன் யார் தொட்டு விட பார்க்க மாட்டீங்களா? ஓகே, இப்போ நாங்கள் பிரிச்சாச்சா? என்ன சர்ப்ரைஸ்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரூம் சொல்லியிருக்கீங்க, அந்த ரூமை வந்து இன்னைக்கு ரொம்ப க்ளீனாக வைக்கணும். ஆமாம், இது க்ளீனாக இல்லை. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இப்படிலாம் இருக்குது, ஒரே பாத்திர மண்டபமாக இருக்குது. அங்கே பாருங்க கொசுவில் எப்படி தொங்குது. இந்த ரூம் எல்லாம் அவங்கவுங்களுக்கு பிரித்த ரூமு. ஒன்லி 1/2 மணி நேரம் டைமு. நான் எல்லா ரூமையும் காட்டிட்டு வரேன். அந்த ரூம் வந்து பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? பார்க்காத மாதிரி இல்லை தங்கம். எப்படி சொல்லுதுன்னா, நீட்டாக இருக்கணும். அங்கங்கே டானிக் பாட்டில் அப்படி இல்லாமல் வீடு பார்க்க புத்தம் புதுசாக இருக்கணும். இது நம்ம விடா அப்படின்னு சந்தேகம் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்றோம். ஒன்லி 1/2 மணி நேரம் டைமு. நான் போய் காட்டிட்டு வரேன். நீங்கள் இப்போமே ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் ஸ்டார்ட் நவ். ரெடி? இது வந்து சாமி ரூமுங்க. என்னைய வேலை எப்படியாவது ஒரு வழி வேலை வாங்கிடணும். எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் ப்ரூஃபு. இப்படி தான் கிடக்குது. எல்லோரும் க்ளீன் பண்ணுறாங்களா இல்லையா செக் பண்ணுவோம். 1/2 மணி நேரம் டைமு. எனக்கு வந்து எப்பவும் போல் கிச்சன் ரூம் தான். ஓகேவா? ஃப்ரிட்ஜ் வேறு க்ளீன் பண்ணாமல் இருக்குது, அதையும் பார்க்கணும். ஹாலு பார்த்துக்கோங்க. இதான் வீடு. 1/2 hour டைம் கொடுத்துருக்குறேன். மாமா டைம் ஸ்டார்ட் நவ். மாமா நான் போகிறேன் என் வேலையை பார்க்க. நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்கள் ரூம் அந்த ரூமு மாமா? பக்காவாக துண்டு போட்டு களத்தில் இறங்கிட்டீங்களே. சுவி, நந்து ஒரு ரூமுக்கு போ. 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன். ஓகே ரெடி? குளிர் காலம் ஆரம்பிச்சோடனே ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணல. ஃப்ரிட்ஜோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னைக்கு அதான் க்ளீன் பண்ண போகிறோம். சரியா? சண்டையோட சண்டைக்கு பாரு, ஃப்ரிட்ஜோட நிலைமை பாரு எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குன்ட்டு. இன்னைக்கு நம்ம வந்து இதை தான் க்ளீன் பண்ண போகிறோம். சரியா? இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. இன்னைக்கு வட்டியா வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. இன்னைக்கு வேலை எப்படின்னா, கிச்சனில் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறோம். கிளம்பியாச்சா? எங்கே போகிற? ஃப்ரெண்டு வீட்டுக்கா? இன்னைக்கு சண்டேக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்ருக்கான்னு போறியா? நந்து நீ என்ன கிளம்பிட்டு இருக்க? அப்போ நீ தான் வண்டி விட போறியா? அண்ணனை விட்டு வர்றதுக்கு போறியா? சரி சரி சரி. மாமா கிளம்பியாச்சா? சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். சரியா? சேட்டை பண்ணாமல் இருக்கணும். சாக்ஸ் போட்டு வந்து குளிர் அடிக்கும். செருப்பில் என்ன ஷூ தான் போடணும். யாருக்குனே சளி பிடிச்சிருக்குல்ல,
ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னா அதனால் காலையிலே எழுந்திரிச்சி குளிச்சு ரெடியாகி சொல்லாமலே எல்லாம் செஞ்சுட்டான். என்ன சுபி, இது சும்மா நார்மல் டேனா செய்வியா? 100 வாட்டி செய்வேன். 100 வாட்டி சொல்லணும். லிஃப்ட் ஆன் பண்ணிட்டியா? வந்துருச்சு. பாய் பாய். பெரிய பையன் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 2 வாரத்துக்கு முன்னையே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். அப்பாட்ட பர்மிஷன் வாங்கி கொடுங்கம்மா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், என் ஃப்ரெண்டு என்னை இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அந்த சண்டே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். இந்த வாரம் இல்லைங்க, 2 வாரத்துக்கு முன்னாடியே சரி பிள்ளை ஆசைப்பட்டு ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட கேட்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவும், நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் கூட ஓகே அம்மா அப்பாட்ட சொன்னால் அவங்க ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கறதுக்காகவும் ஓகே சொல்லியிருக்கோங்க. இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். மாமா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? உங்கள் க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கா? நான்லாம் ஒரு வழியாக கிச்சனை முடிச்சிட்டேன் தெரியுமா? இங்கே வாருங்க, ஒரு ஆள் இங்குடி நுழைஞ்சி அடுக்கி வச்சுட்டு இருக்குது. இந்த சாமி ரொம்ப லைட்டாக க்ளீன் பண்ண வேண்டி இருக்கு போல். ஓகே, இங்கே பாருங்கள், இன்னும் ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்குது. நான் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, கிச்சன்லாம் முடிச்சிட்டேன். சரிங்களா, கிச்சன் முடிச்சாச்சு, ஃப்ரிட்ஜும் தொடச்சிட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் டச்சப் இருக்குது, கழுவி விட்டுட்டேன் நான். ஹால் வந்து சின்ன பையன் ரெடி பண்ணியிருக்கான், ஹாலையும் க்ளீன் பண்ணி விட்டணும். ஓகே, கண்டினியூ போயிட்டுருக்கு. 1/2 மணி நேரம் ஆகும்னு பார்த்தா 1 மணி நேரம் ஆயிரும் போலுக்கு. மாமா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் 1/2 மணி நேரம். இன்னும் எத்தனை கிலோமீட்டரு? 2 கிலோமீட்டர். சொல்லுங்க, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள். இல்லை தங்கம், எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள், அவ்வளோ நேரம் கழிச்சு வரேன். 1/2 மணி நேரம். ஓகே, டன். தம்பி, ஓரம்புல என்ன போயிட்டுருக்கு? புக் அடிக்கிட்டு இருக்கியா? முடிஞ்சிருமா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? முடிஞ்சா? ஓகே ஓகே ஓகே. நீட்டாக வைங்க. ஓகே, க்ளீன் பண்ண 1/2 மணி நேரம் கேட்டால் 1/2 நாள் ஆயிரும் போலுக்கு. துணி துவச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, சாமி ரூம் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாமா முடிஞ்சா? டன்னா? அம்மா என்ன பண்ற? இன்னும் முடியல. அந்த சின்ன ரூம் க்ளீன் பண்ண எவ்வளோ நேரமா? எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா மாமா? முடிஞ்சு 2 நிமிஷம் தான் முடிஞ்சு. சரி, எல்லா ரூமும் க்ளீன் பண்ணிட்டோம்ல, எல்லா வீடும் க்ளீன் பண்ணிச்சா. 2 பாத்ரூம் இருக்கு மாமா, அதை யார் எடுத்துக்கிறீங்க? சின்ன ரூம் உனக்கு சின்ன ரூம் கிடைச்சிருக்கு, அதனால அதையும் எடுத்துக்கோ. எவ்வளவு வேலை தெரியுமா மாமா? நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய ரூம் எவ்வளோ பெருசு. இங்கே அங்கே 2 ரூம், பெரிய ரூம் எடுத்துருக்கோம் பாருங்க. கடைசியில பாத்ரூம் இந்த கிச்சனும் சின்ன ரூம்பா இருக்கான், அதனால வேலை கம்மி இருக்குன்னு சொல்லி எப்படி ஏமாத்துறாங்க. சரி ஓகே, நான் ஃபுல்லா முடிச்சிட்டு, ஆனா யார் ரூம் பெஸ்ட் மார்க் போடணும்லாமா? மார்க்லாம் போட்டுக்கலாம் அப்புறமா. ஓகே, நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன். இந்த சின்ன ரூம் சொல்றீங்க, நான் எவ்வளவு வேலை பார்த்தேன்னு உங்களுக்கு என்ன தெரியும். பாருங்க, க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஓகே, இந்த இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு? சூப்பரா போச்சா? ஆமா. வேலை எப்படி இருந்துச்சு? ஈஸியா கஷ்டமா? சரி ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அம்மா வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம்ல, எல்லா ரூமையும் செக் பண்ணி மார்க் போடணும் அப்படின்னு. யார் ஃபர்ஸ்ட்? நீ தான் போடணும், நீ தான் குட்டி பையன். சரியா? அப்போ இது வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ நான் வந்து எனக்கு நீ வந்து ஓட்டு போடணும். அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவியா? டீலா? ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க. நான் உனக்கு போடுவேன், நீ எனக்கு டீல் சொல்லு. ஏன்னா நீ அதிகமா வேலை பார்த்தியா? வெயிட் பண்ணி, நான் அதிகமா வேலை பார்த்தேன்னா நீ அதிகமா வேலை பார்த்தியா? நீங்க அப்ப நான் தானே ஃபர்ஸ்ட். நீ நியாயமா ஓட்டு போடு, சரியா? நீங்க எனக்கு ஓட்டு போடணும். ஆனா கண்டிப்பா எனக்கு தான் நீங்க வின் பண்ண வைக்கணும். டீலா? நான் டீலா? நீங்க எனக்கு ஓட்டு போடணும். சரி, நான் உனக்கு போடுறேன். இங்க பாருங்க, என் பையனை நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், பட் ஓட்டு அவனுக்கு நான் போடணுமா? சரி, இப்ப நீ என்னைக்கு ஓட்டு போட்டு நான் தான் வின் பண்ணணும், சரியா? அப்பாவுக்கு தெரியக்கூடாது இந்த டீல். டீல் டீல். நீங்க தாங்க சாட்சி. என் பையன் இந்த கேம்ல நான் தான் வின் பண்றேன். ஓகே, இவன் தான் வந்து ஜட்ஜா இருக்க போறான், அதனாலதான் வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். டீல் மாறக்கூடாது, அம்மா ஜெயிக்கணும். ஓகே, எஸ். ஓகேங்க, நம்ம வீடெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வழியாக இன்றைக்கி சண்டேயில் எல்லாருக்கும் வேலை வாங்கியாச்சு.
அப்புறம் வந்து நம்ம தைப்பூசத்துக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையில்லை, லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும். அதுக்காக தான் பிளான் பண்ணது. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. நீங்களும் சேர்ந்து மார்க் பண்ணுங்க சரியா, யார் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களும் மார்க் பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடு காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லா ரூம்பையும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வீடு வந்து க்ளீனிங் முடிஞ்சுது. மார்க் போடுறதுக்கு ஜட்ஜ் வந்துட்டாங்க. அதனால ஹால்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். வாங்க ஹால் பாருங்க. ஹால் வந்து உன்னோடது. வாங்க அப்படி திரும்புங்க. அப்படி ஹால் பாத்தீங்களா, நீட்டா இருக்குதா? ஹால் வந்து நந்தோட இருக்கு. 10 out of 8 அப்படி கொடுத்துருக்கா. ஓகே வாங்க அடுத்து. ஓகே ஓகே நீதான் இருக்கீங்க. அடுத்து ரூம் பாத்தீங்கன்னா கிச்சன். நம்ம வாங்க நடிக்கலாம். ஓகேங்களா, கிச்சன். இங்க வாங்க, கிட்ட வாங்க. இந்த பாருங்க அடுப்பு இவ்வளவு கிளீனா இருக்குது. இந்த சுவர் கூட பாருங்க. அப்புறம் முக்கியமா இந்த ஃப்ரிட்ஜ் பாருங்க. ஓகேவா, காலையில நான் ஃப்ரிட்ஜ் பாரு. இதுக்கு என்ன மார்க் போடுவேன்? இதுக்கு நான் 10 out of 9. 10 out of 9. எதுக்கு? சரிவா 9.5. 9.5. ஓகே, அடுத்த ரூம் போலாம். இதான் அப்பா ரூம், சாமி ரூம். அங்க வாங்க 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 பாருங்க எப்படின்னு. வாங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. சாமி ரூம் 10 out of 9. என்னப்பா இது 10 out of 9? ஓகே, சாமி ரூம் கிளீனா இருக்கு. நீ வந்து சின்ன பையன்ல, நீ வந்து அப்பாவும் அம்மாவும் தான் அதுல காம்படிஷன். ஓகே, நீ சின்ன சின்ன ஹெல்ப் தானே பண்ண. ஓகே, அடுத்த ரூம் பாத்தீங்கன்னா பெரிய அண்ணனோடது. அண்ணன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான். அந்த வேலையை சேர்த்து அப்பா தான் பார்த்தாரு. வாங்க இந்த பாருங்க எல்லா பொருட்களையும் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க வாங்க ஜட்ஜி, ஜட்ஜி வாங்க. சண்டேல ஜட்ஜிக்கு நிறைய வேலை இருக்கு. தம்பி உங்க அப்பா பாத்தியா, இங்க வாங்க எல்லாரும் இங்க வாங்க. இதை இப்படி மூடி வச்சுட்டா இது வந்து மறைக்கிறதா. சரி இதையும் பார்த்து மார்க் போடு. இந்த பக்கம் ஓகேவா, இது கிளீனா இருக்கா? ஓகே, இப்போ என்னெல்லாம் மார்க் போட்டிருக்க? இந்த ரூமுக்கு 9, உங்களுக்கு உங்களுக்கு 9.5. அப்ப யார் வின்னர்? நீங்கதான். நான் தான் வின்னர். மாமா அக்செப்டடா? பரவாயில்ல. அப்பா ஒரு விஷயம் அப்பா தான் செகண்ட். அப்பா செகண்ட், அம்மா ஃபர்ஸ்ட். அண்ணன் வந்து தேர்ட், நந்துவும் தேர்ட். ஓகேவா ஜட்ஜி, இன்னைக்கு சண்டே ஒரு வழியா க்ளீன் பண்ணியாச்சு. நான் ரொம்ப ஹாப்பி. மாமா நீங்க ஹாப்பியா? நான் ரொம்ப ஹாப்பி தான். கொஞ்சம் கோவமா தான் இருக்கீங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இனிமே நம்ம வீடு க்ளீன் ஆகலன்னு சொல்வீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லுவீங்களா? நாளைக்கு பாத்துக்கூடாத. நாளைக்கு நீங்க சொன்னீங்க இல்ல, இது கூட பரவாயில்ல. நாளைக்கு சமையல் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா யோசித்து பாத்துக்கோங்க, சமைக்க வேண்டி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. யாராவது உங்க வீடு சரியில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களை என்ன மாதிரி பண்ணாங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னா இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்களே க்ளீன்